பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 105 நாட்களோட நேற்று முன்தினம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் அவர்கள் இருந்தாலும் அவரை தாண்டி மத்த சில கண்டஸ்டன்ஸ் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ணி ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆயிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த சீசன்ல அதிகமா நெகட்டிவ் சைட்ல நடிகர் விஜய் விஷால் அவர்கள் கொஞ்சம் பிரபலமாயிருக்காரு. குறிப்பா அவரு முதல்ல தர்ஷிகா அப்புறம் அன்ஷிதா அப்படின்னு லவ் ஆங்கிள் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருந்தாரு. அதுல கடைசியா அவரும் அன்ஷிதா அவர்களும் உண்மையிலேயே லவ் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி தான் கடைசி வாரம் நடந்துகிட்டாங்க. மேலும் இப்போ இத பத்தி பல ரசிகர்கள் நடிகர் விஷால் அவர்கள் கிட்டயே கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா நடிகர் விஷால் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி வாழ்க்கைய டோட்டலா மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் எனக்கே தெரியாத விஷால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு காட்டியிருக்கு. உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான நாளா தான் இனி நான் பார்க்க போறேன். அதே மாதிரி என்ன பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வெளியே அதிகமா பரவிருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரமே நான் சரி பண்ணிருவேன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கும் அன்ஷிதாவுக்கும் இருக்கிறது லவ்வா அப்படின்னு கேட்டுட்டு வரீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அன்ஷிதா எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே ஸ்பெஷல் ஆயிட்டாங்க. அவங்க என்ன நிறைய இடத்துல எனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க. குறிப்பா என் அப்பா கிட்ட அவங்க என்ன பேச வச்சதை என்னால மறக்கவே முடியாது. இப்போதைக்கு அன்ஷிதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஃபியூச்சர்ல இது லவ் ஆகுமான்னு எனக்கே தெரியல. அப்படியே அது லவ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் விஷால் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.